ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது என மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கிடக் கோரி தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே ரத்து செய்யப்பட்டது என திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே நிலவி வரும் எல்லை பதற்றம் முடிவுக்கு வர வேண்டும் என்றே இந்தியா விரும்புவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டார்ஜிங்கில் உள்ள சுக்னா போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் பூஜைக்கு பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், இந்திய நிலத்தில் இருந்து எவரும் ஒரு அங்குலத்தை எடுக்கக்கூட ராணுவம் அனுமதிக்காது என தெரிவித்தார். இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளதை RSS அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத் அறிவார் எனவும், ஆனால் அந்த உண்மையை எதிர்கொள்ள அவர் பயப்படுவதாகவும் காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் பகவத், சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கு தெரியும் எனவும், இந்தியாவின் பதிலடியை கண்டு சீனா பதற்றமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு டுவிட்டரில் பதிலளித்துள்ள திரு ராகுல் காந்தி, சீனாவின் ஆக்கிரமிப்பிற்கு மத்திய அரசும் RSSம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் குழு பரிந்துரைத்தபோதும் அதனை 7.5% மாற்றியது ஏன் எனவும் தமிழக அரசுக்கு திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் தராத ஆளுநரின் செயல் அதிகார எல்லை மீறல் எனவும் திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டிற்கு அனுமதி வழங்க ஆளுநர் போதுமான கால அவகாசம் எடுத்துக் கொண்டதாகவும், இனி அது தேவையில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் திரு முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், மனு தர்ம நூலில் இருப்பதாக கூறி பெண்களை இழிவுபடுத்தியவர்களுக்கு தக்க சமயத்தில் பெண்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும், இதனை கண்டித்து தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் கரூர் புறவழிச்சாலை மேம்பாலத்தில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த விலிஃப்ரெட் க்ரோ என்பவர் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் பெங்களூருவில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். திடீரென காரில் இருந்து புகை வரத் தொடங்கியதுடன் என்ஜின் பகுதியில் இருந்து தீ மளமளவென பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக 4 பேரும் காரை விட்டு வெளியேறியுள்ளனர். சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருச்சி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் திருவானைக்காவலில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக தலைமை நிலைய செயலாளரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்ரீரங்கம், மணப்பாறை, லால்குடி சட்டமன்ற தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கவும், இளைஞர்களை ஒருங்கிணைத்து கழகத்தில் உறுப்பினராக்கிடவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக பொருளாளர் வெற்றிவேல் மறைவுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சங்கரன்கோவில் அருகே கேரளாவுக்கு கடத்தப்படவிருந்த 10 டன் ரேஷன் அரிசியுடன் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து பணவடலி சத்திரம் சோதனைச் சாவடி அருகே ஒரு லாரியை சோதனையிட்டனர். அப்போது அதில் ரேஷன் அரிசி கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே சாலையோரங்களில் இருந்த மரங்களை அரசு அதிகாரியே வெட்டி விற்க முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிம் என்பவரும் அவருடன் பணிபுரியும் 10 பேரும் சேர்ந்து மீமிசல் சாலையில் உள்ள விலை மதிப்பு உள்ள புளிய மரத்தை வெட்டி விற்க முயற்சி செய்துள்ளனர். இதுகுறித்து தகவலின் பேரில் பத்திரிகையாளர்கள் அங்கு செய்தி சேகரிக்க சென்றபோது மரங்களை வெட்டி கடத்த முயன்றவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெலவரப்பள்ளி அணையின் கரையோர கிராமங்களான கெலவரப்பள்ளி, தட்டிக்கானப்பள்ளி, சின்ன கொள்ளு உள்ளிட்ட கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆயுத பூஜைக்காக வாகனங்களை சுத்தப்படுத்தவோ செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கவுண்டன்யா மகாநதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வந்ததை ஒட்டி பூக்களை தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் அதனை வரவேற்றனர். இந்த நதி குடியாத்தம் நகருக்கு மத்தியில் சென்று பள்ளிக்கொண்டா அருகே பாலாற்றில் கலக்கிறது. ஆந்திரா மற்றும் தமிழக எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டன்யா மகாநதி நீர் குடியாத்தம் நகருக்குள் தண்ணீர் வருவதால் இரவு நேரம் வரை காத்திருந்த பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் பூக்களை தூவியும் ஆரவாரத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தோப்புக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 100 நாள் வேலைக்கு சென்றபோது அவர்கள் பனை விதைகள் கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டனர். எனினும் அவர்கள் அதனை கொண்டு வராத காரணத்தினால் வேலை இல்லை என்று கூறிய அதிகாரிகள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் தோப்புக்கொல்லை அருகே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிரிட்டட் யூத் கால்பந்தாட்ட கழகத்தின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் கால்பந்தாட்டத்தில் மாணவர்கள் சேர்வதற்கு ஆர்வமூட்டும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்கா முன்பு தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சீர்காழி அருகே வாகனங்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தனியார் வாகன பழுதுபார்க்கும் மையத்தில் பணியாற்றி வந்த தேவேந்திரன் என்ற இளைஞர் நேற்று இரவு வாகனங்களை சர்வீஸ் செய்து கொண்டிருந்தபோது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் உள்ள கலைமகள் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சரஸ்வதிக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்துடன் நடைபெற்ற இந்த பூஜையில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அழகாபுத்தூரில் ஆழியான் வாய்க்கால் மதகு இடிந்து விழுந்துள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இம்மதகின் ஒரு பகுதி 4 நாட்களுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி விவசாயிகளை ஒன்று சேர்ந்து மணல் மூட்டைகளை அடுக்கி மதகை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தக்கலை அருகே ஊருக்குள் புகுந்த உடும்பை பொதுமக்கள் துணையுடன் போலீசார் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரபுரம் காலனி பகுதியில் இரவு நேரத்தில் பெரிய உடும்பு ஒன்று சாலையில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது. அதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் கொற்றிக்கோடு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் உடும்பை பிடித்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் அந்த உடும்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
திருப்பூரில் சாலையில் கிடந்த 1,50,000 ரூபாயை பனியன் வியாபாரி ஒருவர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருப்பூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த பனியன் வியாபாரம் செய்து வரும் செல்வம் என்பவர் நஞ்சப்பா பள்ளி சாலையில் சென்றபோது சாலையில் கிடந்த பையில் 1,50,000 ரூபாய் இருந்ததை கண்டுபிடித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் கணேசனிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. கருவம்பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பணத்தை தவறவிட்டது விசாரணையில் தெரியவந்தது. அவரிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை நேர்மையாக ஒப்படைத்த செல்வத்திற்கு காவல் நிலையத்தில் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக பொருளாளருமான பி. வெற்றிவேலின் 9வது நாள் நினைவையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஆதம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா. கரிகாலன், அம்மா பேரவை துணை செயலாளர் திரு தாம்பரம் நாராயணன், ஆலந்தூர் பகுதிக் கழக செயலாளர் திரு ஏ.என். லட்சுமிபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயுத பூஜையை முன்னிட்டு விருதுநகர் மத்திய மாவட்டம் சிவகாசி நகர 10 மற்றும் 13வது வார்டு கழகங்கள் சார்பில் சிவகாசியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி. சாமிகாளை, 10வது வார்டு செயலாளர் திரு சூசை கணேஷ், 13வது வார்டு கழக செயலாளர் திரு எஸ். கே. பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் முகக்கவசம் அணியாமல் சாலையில் சுற்றியவர்களை பிடித்து இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கிய போலீசார் அவர்களை உறுதிமொழி ஏற்க செய்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை காவல் நிலைய ஆய்வாளர் ஜின்னா தனது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார். இவரது எல்லைக்குட்பட்ட கடையாலுமூடு காவல் நிலையத்திற்கு முன்பாக வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது சாலையில் நடந்து செல்வோர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு முகக்கவசம் அணியாமல் வெளியில் சுற்றமாட்டோம் என உறுதிமொழியும் எடுக்க வைத்தார். செங்கல்பட்டில் பட்டா மற்றும் சாதி சான்றிதழ் வழங்கிடக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் சீதாபுரம் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டியும் அனைவருக்கும் சாதி சான்றிதழ் வழங்க கோரியும் 100க்கும் மேற்பட்டோர் அச்சிரப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். நாமக்கல்லில் எண்ணெய் குழாய் திட்டத்தை நெடுஞ்சாலை ஓரமாக செயல்படுத்த வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை இருகூர் முதல் பெங்களூரு தேவனகுந்தி வரையிலும் தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் வழியாக விவசாய விளைநிலங்களில் பெட்ரோலிய பைப்லைன் அமைப்பதற்கு பாரத் பெட்ரோலிய நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த திட்டத்தை நெடுஞ்சாலை ஓரமாக கொண்டு செல்ல வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் காடச்சநல்லூர் பகுதியில் விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேளாண் சட்டங்களை எதிர்த்து வயல்வெளிகளில் விவசாயிகளிடம் கையெழுத்து பெறப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெறக்கோரி பொத்தூர் கிராமத்தில் காங்கிரஸ் கட்சியினர் வயல்வெளிகளில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். விவசாய பொருட்களான கீரை, நெற்கதிர்களை ஏந்தியபடி டிராக்டரில் வலம் வந்து வயல்வெளிகளில் இருந்த பெண்களிடம் கையெழுத்து பெற்றனர். பெண்களை இழிவு செய்யும் மனுதர்மம் என்னும் சனாதன நூலை தடை செய்ய வலியுறுத்தி ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் திரு சரவணன் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி கண்மாய் பகுதியில் 5 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் இறந்துள்ள நிலையில் மீட்கப்பட்டது. கிராம மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் உயிரிழந்த புள்ளிமான் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வு செய்து காட்டுப்பகுதியிலேயே குழி தோண்டி அடக்கம் செய்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லையில் வழக்கறிஞர் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வலியுறுத்தி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் தனியார் கடையின் ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கறிஞர் பிரம்மா மீது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை வாபஸ் பெறக்கோரி வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருள் மூட்டைகளை குத்தாலம் போலீசார் பறிமுதல் செய்தனர். குத்தாலம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்தபோது கும்பகோணத்தில் இருந்து திருவிடைமருதூர் வழியாக குத்தாலம் வந்த ஆட்டோவில் 5 சாக்கு மூட்டையில் ஹார்ன்ஸ் போதைப்பொருள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து ஒருவரை கைது செய்துள்ள போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் என்ஜின்களுக்கு ஆயுத பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி பணிமனையில் உள்ள ரயில் என்ஜின்கள் மற்றும் தளவாடங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு பூஜை மிக எளிமையாக நடைபெற்றது. அரசு மதுபான கடைகளில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது வழங்க இயலாது என விளம்பர பதாகை வைக்க தேனி மாவட்ட ஆட்சியருக்கு திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு முத்துசாமி அறிவுரை வழங்கினார். பெரியகுளம் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடந்தாலும் குற்றம்தான் என்றும் குறிப்பிட்டார். ஈரோடு மாநகரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மாணிக்கம்பாளையம் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சக்தி என்கிற சிவசுப்பிரமணியன் புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நிர்வாகிகளிடம் வழங்கினார். கூட்டத்தில் மறைந்த கழக பொருளாளர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கு 1 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை அடுத்துள்ள தர்மபுரம் ஆதீனத்தில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த சதகண்டி மகா யாகம் சுகாசனி பூஜையுடன் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தர்மபுர 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களில் கொரோனா தொற்று காரணமாக ஆயுத பூஜை விழா குறைவான பனியன் தொழிலாளர்களுடன் எளிமையாக கொண்டாடப்பட்டது. பின்னலாடை நகரமான திருப்பூரில் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு பனியன் உற்பத்தி நிறுவனங்கள், சாய தொழிற்சாலைகள், அதனை சார்ந்த பட்டன், ஜிப், டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக மிக எளிமையாக ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடியில் பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டில் ஆர்வத்தினை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி ஸ்பிரிட்டட் யூத்ஸ் கால்பந்தாட்ட கழகம் மற்றும் மாவட்ட கால்பந்து கழகம் இணைந்த பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்து பயிற்சி முகாமினை நடத்தியது. இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். 15 நாள் நடைபெற்ற இந்த பயிற்சி நிறைவில் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டத்தில் ஆயுத பூஜை நாளை ஒட்டி தொழில் நிறுவனங்களில் கொண்டாட்டம் களை கட்டியது. கரூர் மாவட்டத்தில் ஜவுளி ஏற்றுமதி நிறுவனங்கள், பேருந்து கூண்டு கட்டும் தொழில், கொசுவலை துணி உற்பத்தி ஆகியவை பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இன்று ஆயுத பூஜை என்பதால் தொழில் கூடங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களில் இயந்திரங்களை சுத்தம் செய்து பொருட்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் இளைஞர்கள் ஒன்று திரண்டு 1 லட்சம் ரூபாய் செலவில் 7 சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். கருங்குழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சமூக விரோத செயல்கள் மற்றும் கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு இளைஞர்கள் தாமாக முன்வந்து 1 லட்சம் ரூபாய் திரட்டி பாட்டை தெரு, பவளக்கார தெரு, நாவிதர் தெரு என 3 தெருக்களில் 7 சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். மதுராந்தகம் உட்கோட்ட காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கவினா திறந்து வைத்து இளைஞர்களை பாராட்டினார். புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது. இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் தசரா திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் நாளை நள்ளிரவு நடைபெறுகிறது. பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாதுகாப்பு பணியில் 750 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரயில் டிக்கெட்டை தட்கலில் பதிவு செய்ய போலியாக செயலிகளை உருவாக்கிய இளைஞர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பொத்திப்பாளையத்தைச் சேர்ந்த யுவராஜா கரக்பூர் ஐஐடியில் எம்டெக் படித்தவர். இவர் தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கான சூப்பர் தட்கல் ப்ரோ என்ற இரு செயலிகளை சட்டவிரோதமாக உருவாக்கியுள்ளார். இந்த செயலியை 1,00,000 பேர் ஆண்ட்ராய்டு செல்லிடப்பேசிகளில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இதன் மூலம் யுவராஜ் 20 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார். இந்த மோசடி குறித்து அறிந்த ரயில்வே சைபர் கிரைம் போலீசார் மற்றும் திருப்பூர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் யுவராஜை கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வெள்ளியனூர் அருகே மதுபான கடை மீது வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் வெள்ளியனூர் அடுத்த 10 கண்ணு பெட்ரோல் நிலையம் அருகே பாருடன் மதுபான கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு இங்கு வந்த மர்ம நபர்கள் திடீரென வெடிகுண்டு வீசினர். இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாளில் 6 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாயர்புரம் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன், தங்கசெல்வன், மகாராஜன், சின்னத்தம்பி, ராசுகுட்டி மற்றும் திரேஸ்புரம் பகுதியில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கிசிங்கர் ஆகிய 6 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் பரிந்துரையின் பேரில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஆசிரியையிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மலைக்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை மணிமேகலை என்பவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை கடந்த 13ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இதுகுறித்து விசாரித்த போலீசார் தாலிப் ராஜா, முகமது முஸ்தபா ஆகியோரை கைது செய்து 16 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் மர்மமான முறையில் 3 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. பாரதியார்புரத்தைச் சேர்ந்த ஜோதிமணி என்பவர் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்திவிட்டு சென்றார். அவரது உறவினர்களும் அருகே வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் 3 இருசக்கர வாகனங்களுக்கும் மர்ம நபர்கள் தீ வைத்ததில் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்று படுகைகளில் தொடர்ந்து நடைபெறும் மணல் திருட்டை கட்டுப்படுத்த முடியாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்பதால் பிடிபடும் லாரி மற்றும் ஜேசிபி எந்திரங்களை போட்டுவிட்டு மணல் திருட்டில் ஈடுபடுவோர் தப்பியோடும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பாலச்சந்திரன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மாத்தூரில் அவரது வீட்டில் இருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்கள் பாலச்சந்திரனை வெட்டி படுகொலை செய்தனர். வரும் 30ஆம் தேதி அவருக்கு திருமணம் நடக்கவிருந்த நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இருந்து கள்ள தோணியில் தமிழகம் வந்த இலங்கை வாலிபரை கியூ பிரிவு போலீசார் காங்கேயத்தில் கைது செய்தனர். இலங்கையைச் சேர்ந்த தசிகுமார் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதுடன் பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்கள் இல்லாமல் தமிழகம் வந்தது தெரியவந்தது. அவரிடம் இருந்த இலங்கை தேசிய அடையாள அட்டையை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 17ஆம் தேதி இலங்கையில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கள்ளத்தோணி மூலம் அவர் காங்கேயம் வந்தது தெரியவந்தது.